யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, இயேசுவின் காசை எடுக்கின்றார்கள், இயேசுவின் காசு. இயேசுவோட காசெல்லாம் எடுக்கலைங்க. ஒருத்தர் கத்திட்டு இருந்தார்ல, அவரோட காசு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் லேட்டா வந்து சேரும். ஆனா வரும். யாரும் அனுப்பக்கூடாது. எங்க போகுது? யார் வாங்கிக்கிறா? ஒருத்தர் கத்துனாரு. அவர் பேர் வரும். இந்த மாதிரி அவர் இவ்வளவு 10 லட்சம் வாங்கினாரு, 20 லட்சம். இது வரைக்கும் யாரும் ஒண்ணும் கேட்கறதுக்கு இல்ல. கணக்கு கேட்டாலே கோச்சிப்பாங்க. அந்த காலத்து எம்ஜிஆர் கணக்கு கேட்டாரு, கோச்சிக்கிட்டாங்க. அதிமுக ஃபார்ம் பண்ணாரு. அது மாதிரி இப்ப கணக்கு கேட்கறாங்க. கணக்கு கேட்பது எப்படி தப்பா இருக்க முடியும்? FCRA சட்டம் பாத்தீங்கன்னா மசோதா வந்துட்டு தாக்கல் செய்ய இருந்துச்சு மத்திய அரசு நாடாளுமன்றத்துல. ஆனா இந்த சட்டத்திற்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருந்து எதிர்க்கட்சிகள் பலரும் பாத்தீங்கன்னா அதற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இது வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டத்துல ஈடுபட்டுறாங்க. ஒருபடி மேல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் பலரும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ சொத்துக்களை வந்துட்டு சுருட்டுவதற்காக RSS வந்து ஒரு முயற்சியில இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு பொய்யை பரப்பின வீடியோக்கெல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது அந்த காலத்து திமுக பண்ற மாதிரிதான் இது. ஏதாவது ஒரு நேரட்டிவ் எடுத்து நல்லா ரீல் சுத்துறது. அதாவது மக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியணும். FCRA ஒரு ரெகுலேஷன் ஆக்ட். ரெகுலேஷன்னா ஒரு கண்காணிப்பு. இதனால நிச்சயமா கரெக்டா இப்ப ஒரு ஒரு கிறிஸ்துவ அனாதை இல்லத்துக்கு வருது, கிறிஸ்துவ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லத்துக்கு ஒரு பைசா கூட வர வேண்டியது வராம இருக்காது. ஆமா, வர்றது ஒரு 15 நாள் எக்ஸ்ட்ரா ஆகலாம், ஒரு மாசம் ஆகலாம். கண்காணிப்பு, யாருக்கு அது இன்சார்ஜ், எங்க வருது, எவ்வளவு கொடுக்குற, நீ அது நீங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், தகவல் தெரிவிக்கணும். அது மாதிரி கொஞ்சம் ஒரு இன்கம் டேக்ஸ் நம்ம எல்லாம் கட்டுற மாதிரி இது பண்ணணும். சரத், பப்ளிக்கு தெரிய வேண்டிய விஷயம் இதுதான். வேற எந்த நாடுலயும் நம்ம நாடு மாதிரி அவுட் சைட் வெளியில இருந்து நம்ம ஃபண்ட்ஸ் நாடுகள்ல இருந்து ஃபண்ட்ஸ் கொண்டு வர முடியாது. ஓரளவுக்கு துபாயில கொண்டு வரலாம். கடந்த 5-10 வருடங்களாக எல்லா பேங்க்ஸ்லயும் கொண்டு வந்தா CBD சென்ட்ரல் பேங்க் ஆஃப் துபாய் இருக்கு. இங்கிலாந்துக்கு கொண்டு வர முடியாது, அமெரிக்காவுக்கு கொண்டு வர முடியாது. IRS பார்த்து அடி பிடிச்சி உள்ள தள்ளிடுவான் ஜெயில. இந்தியாவில மட்டும் கொண்டு வராங்க. மக்களே, ஒரு முக்கியமான விஷயம் எல்லார்ட்டையும் சொல்ல போறேன். கடந்த 2 மாசத்துல 7000ல இருந்து 8000 கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ் பிடிச்சிருக்காங்க. கிரெடிட் கார்ட்ஸ் கூட இல்ல, டெபிட் கார்ட்ஸ் அமெரிக்கால இருந்து சேஸ் மேன்ஹாட்டன், பேங்க் ஒன், பேங்க் ஆஃப் அமெரிக்கா போன்ற பேங்க்ஸ் அங்கிருந்து இங்க அனுப்புறான். இங்க என்ன பண்றான்? தமிழ்நாடு, கர்நாடகா, ஒரிசா போன்ற மாநிலங்கள்ல யாரோ டெய்லி அல்லது 2 நாளுக்கு ஒரு வாட்டி, 3 நாளுக்கு ஒரு வாட்டி 70,000 80,000 ரூபாய் கேஷ் வித்ட்ரா பண்றாங்க. அந்த கேஷை ட்ராக் பண்ணி எங்க போச்சுன்னு பார்த்தா 2 விஷயத்துக்கு போகுது. ஒன்னு கன்வர்ஷன், 2வது சப்வர்ஷன். இப்ப வெறும் கன்வர்ஷன் கூட சொல்ல we can argue. கன்வர்ஷன் எதுக்கு பிளாக் பண்றோம்? யாரோ ஒருத்தருக்கு இந்த பல ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது. அவங்க உமாபத்தியா இருக்கிறவங்க ஃப்ரெட்ரிக் உமாபத்தி அவருக்கு விரும்புறான். அது அவங்க போறாங்க. அவர் தனி மனிதனுடைய இச்சை. நீங்க எப்படி பிளாக் பண்ணலாம் சொல்லலாம். ஸோ கன்வர்ஷன் நல்லது இல்ல, பட் நடக்குது. சப்வர்ஷன் சப்வர்ஷன்னா எங்க பாம்பு போடுறாங்களோ, எங்க கன்னு வாங்குறாங்களோ, எங்க சின்ன பிள்ளைங்களுடைய ஸ்கூல்ல பாம்பு வைக்கிறாங்களோ, டைம் பாம்பு வைக்கிறாங்களோ, அந்த இடங்கள் நாக்சல் ஆக்டிவிட்டிஸ் எங்கெல்லாம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சப்வர்ஷன்ங்கிறது ஒரு நாட்டின் சுதந்திரத்தை, நாட்டின் அமைதியை கம்ப்ளீட்டா கலைப்பதுதான் சப்வர்ஷன். அந்த சப்வர்ஷன் எங்கெல்லாம் நடக்குதுன்னா இந்த போடோலேண்டு, நாக்சல்ஸ் இருக்கிற திரிபுரா, சில இடங்கள் ஒடிசா, ஜார்க்கண்ட், அந்த சில இடங்கள் கோயம்புத்தூர் கிட்ட கூட வந்திருக்கு. அதெல்லாம் ட்ராக் பண்ணியிருக்காங்க. இது நான் சொல்றதுலாம் நீங்க நெட்ல பார்க்கலாம். ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. டாக்குமெண்ட்ஸ் வேணும், நீங்க ஹோம் மினிஸ்ட்ரிக்கு போய் கேட்கணும். டெஃபினட்டா இது மாதிரி வந்திருக்கு. 7000 8000 டெபிட் கார்டுல அமெரிக்கால இருந்து அனுப்பிட்டு இருக்கான். நீங்க அனுப்பி பாருங்க அமெரிக்காவுக்கு எங்க இருந்து டெபிட் கார்டு வச்சு செஞ்சிருவானுங்க. உடனே கான்டாக்ட் பண்ணி யாருன்னு நீ கான்சுலேட்ல இருந்து வரும். நம்மளால பண்ண முடியல. ஏன்னா நமக்கு ஃபாரின் கண்ட்ரோல், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் நமக்கு இல்ல, இந்த கரன்சி ரெகுலேஷன் இல்ல. அந்த ரெகுலேஷன் கொண்டு வந்தாதான் நமக்கு எங்க காசு போகுதுன்னு தெரியும். அது அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட அந்த கிறிஸ்டியானிட்டி ட்ரஸ்ட் சரியான விஷயத்துக்கு யூஸ் பண்ண யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீ கன்வர்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கூட சொல்லல. சப்வர்ஷனுக்கு யூஸ் பண்ணா நாங்க கை வைப்போம் டெஃபினட்டா சொல்றாங்க. எப்படி சப்வர்ஷனுக்கு யூஸ் வைக்க முடியும்? அதனால ஒரு ஸ்கூல்ல டமால் வெடிச்சு விட்டுருவாங்க. சப்வர்ஷன் ஆக்டிவிட்டிஸ்க்கு விடவே முடியாது. அதே மாதிரி ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் என்றும் இல்லாத ஒரு நாடு இந்தியா. அதனாலதான் நிறைய ஃபாரின் ஃபண்ட்ஸ் உள்ள வந்துட்டு இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், துரந்தர் படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஃபாரின் கரன்சி, ஃபேக் கரன்சி பாகிஸ்தான் அங்க இருந்து உள்ள உத்தரப்பிரதேஷ்க்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. வெறும் கேஷ் அனுப்பிட்டு இருந்தாங்க. அதை பிளாக் பண்ணோம். அந்த கரன்சி நோட் மெஷினை காலி பண்ணி புதுசா கொண்டு வந்தோம். அதான் டிமானிட்டைசேஷன். அப்புறம் என்ன ஆகுது? ட்ரஸ்ட்டுக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ட்ரஸ்ட்டுக்கு FCRA கொண்டு அதை பிளாக் பண்றோம். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, இயேசுவின் காசை எடுக்கின்றார்கள், இயேசுவின் காசு.
இயேசுவோட காசுலாம் எடுக்கலைங்க. ஒருத்தர் கத்திட்டு இருந்தார்ல, அவரோட காசு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் லேட்டா வந்து சேரும். ஆனா வரும். யாரும் அனுப்பக்கூடாது. எங்க போகுது? யார் வாங்கிக்கிறா? ஒருத்தர் கத்துனாரு. அவர் பேர் வரும். இந்த மாதிரி அவர் இவ்வளவு 10 லட்சம் வாங்கினாரு, 20 லட்சம். இது வரைக்கும் யாரும் ஒண்ணும் கேட்கறதுக்கு இல்ல. கேட்பார் இல்லை. இந்த திமுக அப்படிதாங்க. கணக்கு கேட்டாலே கோச்சிப்பாங்க. அந்த காலத்து எம்ஜிஆர் கணக்கு கேட்டாரு, கோச்சிக்கிட்டாங்க. அதிமுக ஃபார்ம் பண்ணாரு. அது மாதிரி இப்ப கணக்கு கேட்கறாங்க. கணக்கு கேட்பது எப்படி தப்பா இருக்க முடியும்? நீங்க உங்க வீட்டுல இருந்து எங்க இருந்தும் காசு வருது. உங்க பொண்ணு மனைவி கேட்க மாட்டீங்களா? நம்ம நம்மளாவே சம்பாரிச்சு இருக்கலாம். யாரோ காசு கொடுத்தாங்க. இந்த மாமா தாத்தா கொடுத்தாரு. எவ்வளவு கொடுத்தாரு? எதுக்காக கொடுத்தாரு? அவர் உங்ககிட்ட கொடுக்குறாரு. அது பா உங்க குழந்தைங்களுக்கு இவ்வளவு வை. அது மாதிரி பண்றது அவர் கேட்கறதுக்கு ஒரு உரிமை இருக்கு. நாம அவரை கேட்கறதுக்கு ஒரு உரிமை இருக்கு. அதேதாங்க எஸ்டிஆர். எங்க இருந்து வருது? எங்க போகுது? எதுக்காக பயன்படுது? அப்புறம் ஜாலியா எடுத்துக்கோ. 1 மாசம் 2 மாசம் அவ்வளவுதான். நம்ம நினைச்ச உடனே அங்க டப்பு டப்புன்னு சேரணும். வேற எங்கேயுமே அது மாதிரி சேராது. ஆனா நமக்கு மட்டும் சேரணும்னா எப்படி? அது மாதிரி இந்திய பொருளாதாரம் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்த வருடங்களும் இருந்திருக்கின்றது. இப்ப ஒரு நல்ல கண்காணிப்பு உள்ள ஒரு பொருளாதாரம் வருதா நம்ம எஃப்சிஆர்ஏ ஆக்ட். இதனால கடைசி பெனிஃபிஷியரி யாருன்னா சாமானிய மனிதனுக்கு சுரட்சையும் பாதுகாப்பும் கிடைக்கும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, அவங்களுக்கு பாம்பு இல்லாம இருக்கும். மாலுக்கு போறோம், மார்க்கெட்டுக்கு போறோம், பாம்பு இல்லாம இருக்கும். இதே மாதிரி இந்த எஃப்சிஆர்ஏ ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர்ல தான் அந்த 26/11 நடந்துச்சு. பாம்பேல அவ்வளவு ட்ரெயின் பிளாஸ்ட் நடந்துச்சு. 2013, 2011, 2010 இது எல்லாமே இந்த எஃப்சிஆர் அக்கௌண்ட்ஸ்ல வந்ததுதான். அப்புறம் முடிச்ச உடனே கவர்மெண்ட் சரியா கண்காணிப்பு பண்ணல அப்படின்னா, அப்படி கண்காணிப்பு பண்ணியிருந்தா இது மாதிரி வந்திருக்காதுன்னு இவங்களே குற்றம் சாட்டுவாங்க. ஸோ ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஃபாரின் கரன்சியை ரெகுலேட் பண்றது ஒரு சர்வதேச நியமம், ஒரு விதிமுறை. அதுக்கு எந்தவித ஒரு விதிவிலக்கும் இல்லை. நம்ம நாட்டும் அது விதிவிலக்கா இது எப்போ பண்ண வேண்டிய விஷயம் இப்ப பண்றோம்னு நினைச்சீங்களே தவிர, இது இயேசுவின் காசை பந்தாடுகிறார்கள் இவரெல்லாம் சொல்றாரு, நல்லா சுத்துறாரு. பயப்படாதீங்க. யாரோட காசும் யாரும் பந்தாட மாட்டாங்க. ஆர்எஸ்எஸும் சுட மாட்டாங்க, கவர்மெண்ட்டும் சுட மாட்டாங்க. எல்லாம் அக்கௌண்டடா இருக்கும்.